பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு ஓராண்டுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மாநில கல்விக் கொள்கை ஒரு வழியாக தூசு தட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு புதிய வண்ணம் பூசியுள்ள மாநில கல்விக் கொள்கை 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, எண்ம கல்வி, காலநிலை மாற்ற கல்வி போன்ற சில திட்டங்களை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், ஆனால் தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு 2020ஆம் ஆண்டில் வெளியிட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கை தயாரித்து வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட அதன் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் டி. முருகேசன் தலைமையில் கல்விக் கொள்கை வகுப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் இடம்பெற்றிருந்த கல்வியாளர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படவில்லை என்றும், அதிகாரிகள் நிலையிலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டத்தையே மாநில கொள்கையாக அளிக்க வேண்டும் என்றும் அழுத்தம் தரப்பட்டதாகவும் குழுவில் இடம்பெற்றிருந்த ஜகவர் நேசன் போன்ற கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் என்றும், இது அப்போதே அதிர்வுகளை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்த அவர், தாய்மொழியை ஊக்குவிக்காத அனைத்து கொள்கைகளும் குப்பைகள்தான் என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார்.